குமாரன் பரிசுத்தாவியான நாமம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் நாங்கள் விண்ணப்பிப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவரே, நன்றியோடு துதிக்கின்றோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்ற சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றபடி கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க நீர் தந்த மற்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிறு இந்த நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் கீர்த்தனை எண் 26, பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிறு இந்த நாள் ஆராதனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1 துவங்கி 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா 5வது அதிகாரம் 1 துவங்கி 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே என்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி
வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை அக்கறையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதுவே. நம்முடைய பரமதந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இந்த நாள் ஆராதனையிலே நம்மோடு இணைந்து ஆராதனையிலே பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாது நமக்கு சிறப்பான அருளுரையை ஆற்றுவதற்காக நம்முடைய சாலை கிராம குருசேகரத்தின் ஆயரும் நம்முடைய குமராட்சி குருசேகரத்தின் மருமகனும் ஆகிய திருமிகு அருட்பணி ஜெபராஜ் ஐயா அவர்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். அவர்களுடைய இறை வார்த்தைகளை நாம் ஆண்டவரோடு இணைந்து கேட்போம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய பராமரிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இமைகளை மூடி இறைவனை நோக்குவோம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உம்முடைய அன்பின் தீயினால் நிரப்பியறலும். பற்பல எண்ண ஓட்டத்தின் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய திருச்சமூகத்திலே ஒன்றா இணைத்தகத்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறோம். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய நன்றி முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட இந்த அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கும் உங்கள் குருசேகரத்தினுடைய சபைச்சங்க தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் என்பது திரித்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது லூக்கா நற்செய்தியாளருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையிலான வசனங்களும், 1 பேதுருடைய நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் மற்றும் 14ஆம் 15ஆம் வசனங்களும், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 14 வரையிலான பகுதிகளை மையமாய் கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதிகளை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதிலே ஆண்டவருடைய அழைப்பை குறித்தும் அழைக்கப்பட்டவருடைய வாழ்வை குறித்தும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் குறித்தும் இந்த பகுதிகளிலே சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் தம்முடைய அரசை விரிவுபடுத்தும் சிறப்பு பணிக்கென உன்னை அழைப்பது அவருடைய கிருபையே என்பது. அதாவது கடவுளுடைய ஊழியத்திற்காக அவர் உன்னை அழைக்கிறார். இதுதான் இந்த நாளினுடைய தலைப்பாக மையப்பொருளாக அமைந்திருக்கின்றது. நாம் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்களை அழைக்கிறார். அவர் ஏன் அழைக்கிறார்? அவருடைய அழைப்பிற்கான நோக்கம் என்ன? அந்த அழைப்பில் உடைய வெளிப்பாடு என்ன? அப்படி அழைக்கப்பட்டவருடைய கடமை என்ன என்பதை நாம் ஒரு கேள்வியில் பார்த்தோமேயானால், கடவுள் ஏன் அழைக்கிறார்? அவர் அழைப்பதற்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், மக்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக கடவுள் மக்களை அழைப்பதாக நாம் திருமறையிலே அறிந்து கொள்கின்றோம். அப்படி அவர் அழைப்பதனுடைய வெளிப்பாடு என்னென்னு சொன்னால், அது அவர் நம் மீது வைத்திருக்கின்ற கரிசனையையும் கவலையையும் கருணையையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்கின்றார், நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
மூன்றாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அழைக்கப்பட்ட மனிதனுடைய கடமை என்னென்று சொன்னால் அது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. இதுதான் அழைக்கப்பட்டவருடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்வை குறித்தும் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அழைப்பை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற போது மிக அழகாக சொல்லுகின்றார். ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தோமே ஆனால், எவர்களை கடவுள் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியை மையமாய் வைத்து திருமறையிலே அழைப்பை குறித்து நாம் பார்த்தோமே என்றால், முதலாவது நாம் தாவீதை பார்க்கலாம். தாவீதை 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து அவனை பேரரசனாக மாற்றுவதை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதே போல் இந்த எரேமியாவுடைய புஸ்தகத்தை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே எரேமியாவை ஆண்டவர் அழைக்கின்ற போது ஒரு அழகான உரையாடல் ஒன்று நடைபெறுகிறது. உரையாடல் வழியாக அவரை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி முன் குறித்தலை இந்த இடத்துல உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, நற்செய்தி பகுதியில் லூக்காவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கிற போது அந்த இடத்துல கடவுள் பேதுருவை அழைக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆக இந்த திருமறையுடைய வரலாற்றும் சரி, தொண்டு தொற்றும் சரி, ஆண்டவருடைய அழைப்பு என்பது மனு மக்களுக்கு அன்றாட அளிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பாகவே இருந்து வருகின்றது. இந்த அழைப்பை நாம் எப்படி உணர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய முக்கிய காரியமாக இருக்கிறது. நாளுடைய நற்செய்தி பகுதியை மையமாய்க் கொண்டு அழைப்பை குறித்து சில காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நாள் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது மத்தேயு மற்றும் மார்க்கு 2 நூல்களிலுமே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இங்கு பேதுருவினுடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த அழைப்பானது மத்தேயுவிலும் மார்க்கிலும் மிக சுருக்கமான ஒரு நிகழ்வாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் இந்த லூக்காவுடைய புஸ்தகத்திலே இது சற்று விரிவான ஒரு நிகழ்வாக இங்கு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், மத்தேயுவிலே எடுத்தவுடனே ஆண்டவர் பேதுருவிடத்திலே சென்று அவரை அழைப்பு கொடுக்கின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை என் பின்னே வா என்று சொல்லி கடவுள் அழைப்பதாக அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த லூக்காவின் நற்செய்திகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் பேதுருவுக்கு அழைப்பு கொடுப்பதற்கு முன்பதாக பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவுக்கு ஒரு மீனும் அகப்படாத ஒரு சூழலிலே ஆண்டவர் காட்டின வழியை பின்பற்றி அங்கு பேதுரு அநேக மீன்களை வலை கிளியத்தக்கதான மீன்களை அவர் பிடிப்பதை நாம் அங்கு பார்க்கின்றோம். அந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், அவருடைய அற்புதத்தை பார்க்கிறார், அவருடைய வல்லமையை பார்க்கிறார். உடனே அவருடைய காலில் விழுந்து அந்த இடத்துல அவர் கெஞ்சுவதை நாம் பார்க்கின்றோம். லூக்காவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய காலிலே விழுந்து, ஆண்டவரே என்னை விட்டுவிடும், என்னை விட்டு நீர் என்ன பண்ணும், சென்றுவிடும் என்று சொல்லி, பாவியான மனிதன் என்னை விட்டு நீர் சென்றுவிடும் என்று சொல்லி அவருடைய காலில் விழுந்து அவர் கெஞ்சுவதை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பேதுருவை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் கூட அந்த அழைக்கப்பட்ட வாழ்வில் இருக்கின்ற போராட்டத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அழைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அறிவித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் வந்தேன், பாடுகளை ஏற்க வேண்டியிருக்கின்றது, சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டியிருக்கிறது, மக்களுக்கு மீட்பளிக்க நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது உடனே அந்த இடத்துல பேதுரு தயங்குகிறார். நீங்கள் மறிக்க கூடாது, அந்த சிலுவையின் மரணத்தை நீங்கள் ஏற்கக்கூடாது என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அவர் என்ன பண்றார், கண்டிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பை அவர் பெற்றிருந்தாலும் கூட அந்த அழைப்பை அவர் முழுமையாய் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் அவர் கடவுளை அந்த இடத்திலே தடுப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் அந்த இடத்திலே துன்பத்தை அனுபவிக்கின்ற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அனுபவிக்கின்ற போது ஆண்டவரை மறுதலித்து அவருடைய மரணத்திற்கு பின்பதாக மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலாக இருக்கின்ற மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு பேதுரு சென்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் அவரிடத்திலே தோன்றி அவரை மீண்டும் அழைக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் யோவானுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையிலான பகுதிகளில் நாம் படித்து பார்த்து அறிந்து கொள்கின்றோம். 3 முறை மறுதலித்த
பேதுருவை பார்த்து கடவுள் 3 முறை கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி. அப்பொழுதுதான் பேதுருவுக்கு தான் செய்த தவறு உணர்த்தப்படுகிறது. 2வது முறையாக அழைப்பை பெற்ற பேதுரு அந்த அழைப்பை முழுமையாய் உணர்ந்து கொள்கின்றார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கின்றார். தான் ஆண்டவருக்காக போராடுகின்ற ஒரு துணிவை பெறுகின்றார். ஆண்டவர் அவரை மன்னிக்கின்றார். அவருடைய பணியிலே மீண்டும் அவரை அமர்த்துகின்றார். அப்போது அவர் செய்த முதலாவது அருளுரையை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படித்து பார்க்கின்ற போது அவர் அநேக மக்கள் திரளாய் கூடியிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அருளுரையை செய்கின்றார். நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுங்கள் என்பதுதான் அருளுடைய மையமாக இருக்கிறது. அந்த அருளுரையை கேட்டு 41ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரே நேரத்திலே 3000 பேர் மரமாற்றம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு போராட வேண்டி உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் எத்தனை பேர் கடவுளுக்காக போராட நாம் துணிவு கொண்டவர்களாக இருக்கின்றோம்? ஆண்டவருக்காக பிரச்சனைகளை மேற்கொள்ள, ஆண்டவருக்காக சவால்களை மேற்கொள்ள எத்தனை பேர் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த நாளினுடைய மிகப்பெரிய கேள்வியாய் என்பதாக வைக்கப்படுகிறது. கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அந்த அழைப்பிலே உண்மையுள்ளவராக இருந்து போராட்டங்களை மேற்கொள்ளுகின்ற போது கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் போராட்டத்தை தாங்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவர் பேதுருவை அழைக்கிறார். ஆண்டவருடைய பணி என்ன என்று நாம் பார்த்தோமே, ஆனால் மத்தேயுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது அந்த இடத்திலே தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் அழைத்து சில பணிகளை செய்ய சொல்லி அனுப்புகின்றார். அது என்னென்று சொன்னால், அசுத்த ஆவியை துரத்துவதும் வியாதியையும் நோயையும் நீக்குவதும் ஆன இந்த பணியை செய்ய சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பு என்பது பணி செய்வதற்கான ஒரு அழைப்பு என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்துல உணர்ந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, மார்க்கினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரையிலான பகுதிகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகின்றார், பிற இன தலைவர்களைப் போல அதிகாரத்தை விரும்பாமல் பணியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தெளிவாய் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுள் மக்கள் தங்களுக்காக மட்டும் வாழ வேண்டியவர்கள் அல்ல, பிறருக்காக வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்று மற்றவர்களுக்கு நாம் பணி செய்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சுட்டி காட்டுகின்றார். 1 பேதுருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு அவர் சொல்லுகின்றார், பிறரிடத்திலே இரக்கமும் அன்பும் மன தாழ்மையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த அன்பும் மன தாழ்மையும் இரக்கமும் நம்மிடத்தில் இருக்கின்ற போதுதான் நாம் மற்றவர்களுக்கு பணி செய்கின்றவர்களாக இருக்க முடியும். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே அநேக இடத்திலே காண முடியாத ஒரு குணாதிசயமாக இந்த மனத்தாழ்மை என்பது இருக்கிறது. ஆனால் அதையே கடவுள் அதிகமாய் விரும்புகின்றவராக இருக்கின்றார். நமக்கு அன்னை தெரசாவை குறித்து நன்றாக தெரியும் இல்லையா? அவரிடத்திலே அந்த இரக்கமும் அன்பும் பரிவுள்ளவும் மனத்தாழ்மையும் இருந்தபடியினால்தான் அவர் அழுகி நாற்றம் எடுத்த தொழு நோயாளிகளை அரவணைத்து அன்போடு அவர் பராமரித்து அவர்களுக்கு உதவி செய்ய அவரால் முடிந்தது. பாருங்கள், தன்னை ஒருவேளை அவர் மேன்மையானவராக கருதியிருப்பார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்க முடியாது. மேன்மையானவராக கருதாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார். கடவுள் அழைப்பினை உணர்ந்தார். உலகம் போற்றும் தாயாக அவர் மாறினார். இன்று கடவுளின் பிள்ளைகள் என சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்மிடத்திலே இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கின்றதா? பிறருக்காக உதவுகின்ற பணியாற்றுகின்ற மனப்பான்மையிலே நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 3வதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற இன்ற கால சூழலிலே மக்கள் மனதிலே அதிகமாய் வியாபார சிந்தனை பெருகிவிட்டது. என்று சொன்னால் மக்கள் எதை செய்தாலும் அதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி பார்த்து செயல்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு உதவியை செய்தால் கூட அந்த உதவினாலே நமக்கு என்ன கிடைக்கும், நாம் உதவி செய்யக்கூடியவர் நமக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற போது நமக்கு அதை திரும்ப செய்ய முடியுமா என்று சொல்லி பார்த்து செய்கின்ற மக்கள் நாட்களிலே அதிகரித்து விட்டார்கள். ஆக தனது உறவையும் தன்னுடைய செல்வத்தையும் இழக்க அல்லது விட்டுவிட மனமில்லாதவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அந்த செல்வனுடைய ஊமையிலே பார்க்கின்றோம். இந்த வாலிபன் தனக்குரியதை இழக்க மனமில்லாத போது
பரலோக ராஜ்யத்தை அவன் இழந்து போவதை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இந்த பேதுருவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அழைப்பு பேதுருவுக்கு வருகின்ற போது தனக்கென இருந்த படகையும் வலையையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய அழைப்பை பின்பற்றி அவர் செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த அழைப்பை ஏற்று தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுரு ஆண்டவரை பின்பற்றினார். இந்த நாட்களில் கூட நாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் அவருக்கு பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்கே இழப்பு இருக்கிறதோ அங்கே தான் பலனும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்ததை ஆகில் அதிக பலன்களை தரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் ஆண்டவருக்காக இழக்க முற்படுகின்ற போது நம்மால் கிடைக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், நாம் இந்த கடந்த வாரம் 9ஆம் தேதியிலே மிசியோன் தோத்திர பண்டிகையை நாம் அனுசரித்திருப்போம். இந்த நாளை குறித்து நமக்கு நன்றாகவே நாம் அறிந்திருப்போம். இந்த நாள் என்பது சீகன்பால்க் ஐயா அவர்கள் 1706ஆம் ஆண்டிலே ஜூலை 9ஆம் நாள் முதலாக நற்செய்தி பணிக்காக தரங்கம்பாடியிலே வந்து தரையிறங்கின நாள். அந்நாளில் தான் நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக ஒரு மிஷினரி இந்த தேசத்திற்கு வந்தார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஃபோர்த் ஃப்ரெட்ரிக்கால் அரச மிஷினரியாக அவர் இங்கு அனுப்பப்பட்டிருந்த போதிலும் கூட அவர் இங்கே வந்து தரையிறங்கின போது அவருக்கு எந்த விதமான மரியாதையோ வசதி வாய்ப்புகளோ செய்து தரப்படவில்லை. அவர் இங்கே வந்து பல துன்பங்களை அனுபவித்தார். சிறைக்கு சென்றார், அவமானப்படுத்தப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவர் கடவுளுக்காக எல்லாவற்றையும் மனமாற ஏற்றுக்கொண்டு போராட துணிந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்காக அவர் தன்னை தியாகமாய் அர்ப்பணிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காக அவர் தன்னுடைய மகனை இழந்தார், தன்னுடைய வாழ்வையே இழந்தார். ஆனாலும் கூட அவருடைய அந்த தியாகத்தின் விளைவாக இன்று லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய இழப்புதான் இன்று நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு அது உதவியா இருந்திருக்கின்றது. ஆகவே தன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் படித்து பார்த்தோம் சொன்னால், எனக்கு ஆதாயமாக லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பொருட்டு நஷ்டமென கருதினேன். இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதினேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். அதே போல இந்த சீகன்பால்க் ஐயா அவர்களும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் அவர் இழந்தார். நம்மை கிறிஸ்துவுக்கான ஒரு விலைக்கிரியமாய் சம்பாதித்திருக்கின்றார். இந்த நாளில் கூட ஆண்டவருக்காக நாம் நம்மை இழக்க முற்படுகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், கடவுள் நாம் செய்ய முடியாத காரியத்தை நம்மை அவர் செய்ய சொல்லுவதில்லை. அவர் சொல்லும் காரியத்தை அவருடைய பலனை கொண்டு நாம் செய்ய வேண்டும். கடவுளின் ஆலோசனைப்படியும் வழிநடத்தலின்படியும் தாழ்ந்து நாம் செல்லுகின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதிலே 10ஆம் வசனத்திலே, தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம், வாழ்வோரின் நாட்டிலே கடவுளின் நலனை நாம் காண்போம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற போது ஆண்டவர் நம்மை கைவிடாது நேசிக்கின்றவராக, வாழ்வோருக்குரிய நாட்டின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அன்பு, இரக்கம், பரிவு, மனத்தாழ்மை இவைகளில் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறதா? அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக சுயநலத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பெற்றுக்கொண்ட மீட்பை உதாசீனப்படுத்துகின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். ஒருவேளை அப்படி உதாசீனப்படுத்துகின்றவர்களாக பெயர் கிறிஸ்தவர்களை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றே நாம் மாறுவோம். ஆண்டவருடைய அழைப்பை உணர்வோம். அவருக்காக போராட துணிவு கொள்வோம். அவருடைய பணியை செய்ய நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்காக நம்மை இழக்க முற்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்குவோம். மகா இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஏற்று உம்முடைய அழைப்பை ஏற்று நாங்கள் உம்மை பின்பற்றுகின்றோம். நீர் விரும்புகின்றபடி நாங்கள் உம்முடைய பணி செய்கின்றவர்களாக, உமக்காக போராட துணிகின்றவர்களாக, உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை இழக்க முற்படுகின்றவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய தெய்வீக வழிநடத்துதல் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.
எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவருடைய சிந்தையும் செயல்பாடுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் காத்துக்கொள்வதாக. சிறப்பாக இந்த நாள் ஆராதனையை நம்மோடு பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாது அருமையான இறை வார்த்தைகளை நம்மோடு முத்து முத்தாக பகிர்ந்து கொடுத்த அருட்பணி ஐ ஜெபராஜ் ஐயா சாலை கிராமம் குருசேகரத்தின் ஆயர் அவர்களும் நம்முடைய குருசேகரத்தின் மருமகனுமாகிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தத்தாமே அவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்தி காக்க வேண்டுமாய் நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து கொள்வோம். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் பாராட்டின மட்டில்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள் இருதயங்களே ஆய்ந்து அறிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, பசுமர தாணி போல எங்கள் இருதயத்திலே இந்த வார்த்தைகள் பதிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசிப்படுத்திக் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வளமும் இடமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இதுவரை நீர் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றேன். தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் உடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லவள பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றட்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமாய் நடத்தலும். இன்றும் என்றும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தோடும் இல்லத்தோடும் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.